இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணி பார்த்துப்பாங்கன்னு நான் எதிரே பார்க்கல. பஸ் வந்துருச்சு. லேண்டிங் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மாமா, வேண்டாம் விட்டுருங்கன்னு. ஏய் சும்மா 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 ஏய் சும்மா அப்படிலாம் வரல நீங்க. ஏய் ஓகே ஓகே கூல் அண்ணே, ஸ்மூத். வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்பர். டிடிஎஃப் இன்னைக்கு எங்க இருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கோங்க. ஆக்சுவலி எதுக்காக பெங்களூர் இருந்தோம்னா சுசுகி சர்வீஸ் சென்டர்ல இருந்து வந்து பார்த்தா நம்மள கூப்பிட்டுருந்தாங்க வர சொல்லி. அது போக வந்து பார்த்தா வரும்போது வந்து பார்த்தா கீ எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஹைபூசாவோட சாவி வந்து பார்த்தா நம்ம கிட்ட பேக்கப் கீ ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தேன். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பஞ்சாயத்தாய் போயிடுச்சு. என்ன பண்ண போறேன் ஹைபூசாவை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ வந்து போன vlog யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்தா போன vlog செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நேரம் எங்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போய் டக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனுங்க. 8:05 பஸ்ஸுங்க. இப்போ டைம் வந்து 7:52 ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற பெங்களூர் டிராஃபிக்கு நாங்க எப்படி போறோம்னு சொல்லி தெரியல. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஜிங் பஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கால் பண்ணல, கரெக்டாக ஃபாலோ அப் பண்றாங்க. அதனால ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போயிடலாம். என் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா குக்லாம் பண்ணாங்கல்ல, பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படியோ என் தலைவி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருந்தீங்க. வந்து டைமண்ட் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவளா அது சமைச்சு எனக்கு கொடுத்தா. நாங்க தான் கட்டாயப்படுத்தி சமைக்க வச்சோம் அப்படிங்கிறதுனால இவளுக்கு ட்ரிப்பு நான் தரேன் இருந்தேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்க்கலா ட்ரிப் வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டார் பஸ் ஜிங் பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போறோங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7:53 ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம இறங்கி முன்னாடி போவோம். அவர் ரூமுக்கு முன்னாடி வந்துட்டோம். ஏன்டா இப்படி எங்கடா போறீங்க நீங்கெல்லாம்? பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக்னு. பட் டக்குன்னு போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடலாம். இப்படிலாம் பண்றத பார்த்தா எப்படி தெரியுமா டக்குன்னு ஃபீல் வந்துச்சு. அந்த இந்திக்காரர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சிலிண்டர்லாம் வேலை செய்வார்ல, அவரு தான் டக்குன்னு ஞாபகம். எல்லாமே பார்த்தாச்சா? இது பாருங்க திருப்பி காட்டு. ஸோ மக்களே எப்பவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ரூம் விட்டு கிளம்பும் போது நல்லா உதறி பார்த்து இது பார்த்து இந்த பெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புங்க. ஏன்னா தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்க தலை பக்கத்துல வச்சிருக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகலாம். அப்புறம் பாத்ரூம் போய் செக் பண்ணிடுங்க. ஐயா பாத்ரூம் போய் செக் பண்ணிடுறேன்ட்டு நீங்க என்ன பண்றீங்க சார்? அது அவ்வளவுதான். டைம் வந்து பாத்தீங்கன்னா 8:05 ஆயிடுச்சுங்க. இப்பதான் நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். ஹலோ பிரதர், ஐ எம் கமிங் டு மடிவாலா, தட் போலீஸ் ஸ்டேஷன், தட் ஸ்டாப். என்ன எடவி அது? I will reach in 5 minutes on, no problem. I will come there and I will call you. Okay brother, thank you so much. Thank you Bangalore. Thank you Zingas. ரொம்ப குஷியோ? ஓடனா அண்ணா நான் ஓட்டே கொண்ணா. இருங்க ஐயா, என் தூக்கம் என்னாச்சு? ஒரு பேக்னா தூக்குவ, இந்த பேக்கே தூக்கணும். என்ன சீட்டு புரியல? காணா புரியலையே. சோளம் ஸ்மெல் வருது, வாங்கிக்கணும். கடை போட்டிருக்காங்க, வாங்கிட்டு வரவா? பரவாயில்ல, கான் இருக்கு. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? தமிழா? எந்த ஊர் போறீங்க? தர்மபுரி போறீங்களா? சந்தோஷம். கன்னடமாண்ணா நீங்க? ஓ சரி. என் பொண்டாட்டிக்கு பேபி கார்ன் ரொம்ப பிடிக்கும். பல்லெல்லாம் வலிக்கும் எனக்கு. சரிங்க. ஓகே. சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, அதே சாப்பிடுங்க. வயிறு கான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். சிங் பஸ்ல போன உடனே வெல்கம் கிட் கொடுப்பாங்க. சோ பிரச்சனை இல்ல. அதெல்லாம் நமக்கு பத்தாதுப்பா. 12 பஸ்க்கு நீங்க அதுக்காக ஸ்டாப் பண்ணுவாங்க ஒரு இடத்துல. அப்படியே ரொம்ப நேரம் நிப்பாட்டுவாங்க. ஆசை பொண்டாட்டினாங்க. ஆசை பொண்டாட்டி ஒரு வாய் தான் கடிச்சா, அதுக்குள்ள எல்லாத்தையும். அப்போ பாத்ரூம்ல தான் அது வயிறு இல்லக்கா, கிணறு. கண்ணு வைக்காதீங்கடா. எங்க பாட்டி சொன்னாங்க வீடியோ எடுத்து போடாதீங்கடா, கண்ணு பட்டுறோம். அது எதுக்கு வீடியோ போடுறதுல? என்ன ஆயிடும்? கண்ணு பட்டுறல. ஐயோ திடீர்னு பெருசா இருந்துச்சு அந்த பஸ். அது பெருசா இருக்கட்டும், இது சின்னதான மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. வேற வயிறு சின்னதான மாதிரி ஃபீல் ஆகுது. காஞ்சு கூலிப்பதான் வேணுமா அவனுக்கா? இல்ல அந்த கடையில ஆன்ஸ் கூலிப்பு இருக்கும், உங்க 2 பேத்துக்கு வேணுமா? நம்ம 2 பேத்து கேக்குறாரு. ஒரு பஸ்ல போனா கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. கொழுப்பு தானே இருக்கு. Ride bikes, right? Yeah. I started because of you. My bike is Oh, fine. Super Meteor. Which bike? Harley Davidson, huh? What is that bike? Super Meteor. Oh, Super Meteor. Oh, fine. I hear super bike. Yeah, no. Not super bike. You were super bike, right? Yeah. But are you allowed to ride now? Now 10 years suspended. Yeah. And you're going to start to Tamil Nadu?
No, I'm going to Kerala. Oh, Yeah. my sister is also. Oh, fine. I'm going to Varkala. Which bus? Zing bus. Nice to meet you. Yeah, nice to meet you, brother. What's your name? Vasan. City of Vasan. I Yeah. see you in reels. That's Yeah, thank you so much. எனக்கு அக்காக்கு பே பண்ணிட்டோமா? அக்காக்கு பே பண்ணிட்டோமா? தெரியல, கேளுங்க. யாருமே பே பண்ணலையா? நான் பண்ணல. நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். போய் வாங்கிட்டு வந்தவருக்கு தெரியாதா? அக்கா பேவே பண்ணலையா அக்கா உங்களுக்கு நானு? ஏன் அப்புறம் கேட்கல நீங்க? பரவாயில்லையா? நல்ல வேளை ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அக்கா எவ்வளவுக்கா? 40 இதுதாங்க மனசு. ஸ்வீட் அக்கா பரவாயில்லன்னு சொல்றாங்கடி. இருந்தாலும் பே பண்ணுங்க. அதான் இப்போ வந்து 40 ரூபாய் இருக்கு. அந்த அக்கா மனசுக்காக நான் 4000 ரூபாய் போட்டு விட போறேன். எனக்கு இந்த மாதிரி யாராவது பண்ணாலே நான் ஹாப்பி ஆயிடுவேன். அவ்வளவு போட்டீங்கன்னா சொல்லுங்க இவ்வளவு போட்டேன்னு. வேணாம் அதை சொல்லக்கூடாது. சார் எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா போயிடுச்சு. அந்த அக்காவோட சிரிப்பு பாக்கலையே நீ? பாக்கல. அடா அடா அடா. ஆக்சுவலி அந்த அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4000 போட்டது தெரியாதுங்க. ஸோ வந்து இந்த வீடியோவில் இது ஒப்பமான்னு தெரியல. ஆனா வச்சிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல குழந்தைங்க யாராவது பசங்க அண்ணாங்க யாராவது பார்த்துட்டு வந்து பார்த்தா அவங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ சிங் பஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து இன்னொரு 2 மினிட்ஸ்ல வந்து பார்த்தா வந்து ரீச் ஆயிடுவாங்க. நீங்க எல்லாம் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதான் அப்படி சொன்னாதானே நம்ம பரபரப்பா வருவோம். அப்புறம் நாங்க ஆல்ரெடி ரீச் ஆயிட்டோம் அப்படின்ன உடனே இல்லைங்க இன்னொரு 2 மினிட்ஸ்ல வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, வெரி குட் வெரி குட். பஸ் வந்துருச்சு. அதான் பாய். வா. லக்கேஜ் எப்படி சேஃபா தான் வைப்பீங்க? சிங் பஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் சேஃபா வைங்க. ஓகே டிக்கெட். ஓ டிக்கெட் கொடுக்குறீங்களா? ஓ அப்பதானே நம்ம வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த நம்ம கொடுத்துருக்க லக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேக் போட்டிருக்காங்க 2 இடத்துலயும். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டேக் போட்டுட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துறாங்க. காலையில வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இதை திருப்பி கொடுத்தாதான் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லக்கேஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. செம விஷயம். ஓகே ஓடு ரன்னிங்ல ஏறு ஓடு. ஒரு நிமிஷம் ஓடு பூரு இதுக்குள்ள பூந்து கட்டடிச்சு ஓடு. ரன்னிங்ல ஏறு. வா எங்க கூட பழகிட்டல. வா ஓடு ஏறுடி. ஜம்ப் பண்ணு. ஜம்ப். யாரு வந்து யூடியூபர்னே தெரியல. எங்க இருக்கு நம்மளுக்கு? எந்த ஊர் போறீங்க? ஓகே நாங்க இங்க வர்க்கலாம். ஆமா இது ஒரு விதமான ஒரு டிராவல் தானே. இல்ல பெங்களூர் நம்ம வீட்ல இருந்து போயிருந்தா அப்படியே கார்லயே போயிருந்திருப்போம். இங்க வேற ஒரு வேலை விஷயமா வந்தோமா அப்படியே சரி பஸ்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்போ நீங்க இங்கதான் ஒர்க் பண்றீங்களா? சந்தோஷம். ஆக்சுவலி ஜிங் பஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா நம்மளோட லக்கேஜஸ் பாத்துப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி பாத்துப்பாங்கன்னு நான் எதிரே பார்க்கல. இது வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பஸ்ல போயிருந்திருப்பேன் ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ தலைவிதான். அண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க பிரைவசிக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கர்டன் கொடுத்துருக்காங்க. என் தலைவி பண்ற டார்ச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம இருக்கிறதுக்கு. இது ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம இங்க பேசலாம். ஒன்னும் இல்ல இதை கொண்டு போய் நம்ம திருப்பி கொடுத்தாதான் காலைல நம்ம லக்கேஜ் கொடுப்பாங்களாம். அதனால இதை பத்திரமா வச்சுக்க வேண்டியதான். எத்தனை மணிக்கு நான் பிரேக் ஒரு ஆஃப்டர் 1 hour. எவ்வளவு நேரம் நிப்பீங்க? 15 to 20 minutes. ஓகே ஆக்சுவலி டிடிஎஃப் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய திங்ஸ் கேரி பண்ணுவேன். இது என்னன்னா நம்ம திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து உள்ள வச்சிடலாம். இந்த இங்க பார்த்தியா லெக் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது ஜம்முன்னு. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எவ்வளோ இருப்பீங்க? 5.9 இருப்பேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. சரி ஃபோன் கொடுங்க. உள்ள போ என் ப்ரைவசிக்குள்ள வராது போ. ஆக்சுவலி என்னோட ஒய்ஃபோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 27% தான் இருக்கு. அது ஏன் ஃபோனே இல்லையே. ஓ சாரி அதான பார்த்தேன் எப்படி இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துச்சுன்னு யோசிச்சியா. ஸோ வந்து என் ஒய்ஃபோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 13% தான் இருக்கு. ஸோ சார்ஜ் இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. பட் நோ ப்ராப்ளம், சிங் பஸ்ல அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. 100 ஆண்டு காலம் வாழ்க. இது வந்து யூஎஸ்பி டைப் இல்லாம சார்ஜர் குத்துற மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆயிடுங்க. இந்த பஸ் எவ்வளவு இருக்கும்? எனக்கு இது ஆசை இருந்துச்சு. அப்படி ஜஸ்ட் பார்த்தோம் பிரம்மாண்டமா இருக்கு. வால்வோட பஸ். பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். கம்ஃபர்ட். நீ நேற்று என்ன சொன்ன பஸ்ல வரும்போது? அந்த பஸ்ல வரும்போது
அப்படியே ஆடிட்டே அதுவும் பிரேக் போட்டா பறந்து பறந்து போற. தலை இடிக்குது, எந்திரிச்சா தலைய சுத்துது, யாரோ நிறைய இருக்கு. இவன் நடுவு நைட் எல்லாம் எந்திரிச்சு பார்த்தாலாம் நான் தூங்குவேனா இல்லையான்னு. அப்படி இல்ல, எனக்கு முழிப்பு வருது. அது இப்படி பிரேக் போறானா முழிப்பு வந்துருச்சு பார்த்தா நீங்க நல்லா இருக்கு. நான் அப்படிதான் பஸ்ல வந்தாலே, நான் பஸ்ல வர்றதே தூங்குறதுக்காக தான். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பஸ்ல போனா மட்டும் தூங்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அதனால நைட் டிராவல்ஸ் எப்பவுமே வந்து போனா நான் பஸ்ல தான் போக ட்ரை பண்ணுவேன். எமர்ஜென்சினா மட்டும் ஃபிளைட் எடுத்துப்போம், அப்படி இல்லைன்னா பைக்கு காரு. என்னாச்சு இதுல வந்து என்ன போட்டிருக்கா, நோட்டுன்னு போட்டு ஐட்டம்ஸ் மார்க்டு ஆர் ஹேவ் டு பி ரிட்டர்ன் டு த பஸ் மார்ஷல்னு இருக்கு. என்னது ஆர் மார்க் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறேன். சில பேர்ல வந்து பில்லோ தூக்கிட்டு போற ஆளுங்களும் இருக்காங்க. அதனால ஆனா நீ என் ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க. இன்னைக்கு பாக்கலாம் நீ எப்படி தூங்குறேன்னு சொல்லி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, உன்னோட உமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லு. வாஷ்ரூம் போனேன்னு சொன்னீங்க, போயிட்டு வா. நான் இதுக்கு வரணும், போயிட்டு வாடி. எடுபுடி பயலுகடா. நீங்க என்ன பண்றீங்க? நான் பிபிஏ படிச்சேன், டீச்சரா இருந்தேன். டீச்சர்னாலே பயம். டீச்சர்னா பயம், சீரியஸா. டீச்சரா எங்க இருந்தீங்க? பிரின்சிபல் அப்ப நான் ஓடிடுவேன். அப்ப பிடி சார் இருந்தானா? சும்மா சொல்லலாம். அது அவரே சொல்லி. நீங்க டீச்சரா இருந்தீங்களா? என்ன டீச்சரா இருந்தீங்க? கிண்டர் கார்டன். யாரு வேணா இருக்கலாம் கிண்டர் கார்டன்ல. குழந்தைங்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஏய், நான் ஸ்கூல் படிக்கும்போது எல்கேஜி குழந்தைங்கள எல்லாம் பாத்துப்பேன்டி. போறவங்க எல்லாம் சேர்த்துக்கோங்க ஸ்கூல்ல. எல்லாம் அட்டெண்ட் பண்ணோம். எப்படியா சார்? ஐயோ, நாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருப்போம்ல, அப்ப டீச்சர் வர வரைக்கும் அப்படி நாங்க அப்படி போய் அது சப்ஸ்டிட்யூட் போக சொல்லலாம். சப்ஸ்டிட்யூட் மாதிரி பாத்துப்போம். போறதெல்லாம் வந்து ஒரு டேலண்ட். பாக்ஸ்ல எல்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்து இருப்பாங்க. குழந்தைங்களா நீ போங்க புடிங்கி சாப்பிடல, அவங்க பாசமா கொடுப்பாங்க. ஒன்னு எடுத்து வாயில போட்டு போகும். டீச்சர்னா கிண்டர் கார்டன்ல என்ன எடுத்தீங்க? கிளாஸ் டீச்சரா இருக்கேன். எல்லா சப்ஜெக்டும் நல்லா இருக்கு. சிங் பஸ் ஆல்ரெடி டிராவல் பண்ணிருக்கீங்களா? இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க போகும்போது. ஓகே. ஏன் என்னாச்சு? I know. What? I know. I am your best friend. Okay. Okay. அப்புறம் தண்ணி இப்படி என்ன பண்ணுவாங்க? உள்ளே தண்ணி இருக்கும்டி. அது இல்ல, ஸ்டோரேஜ்க்கு என்ன பண்ணுவாங்க? தெரியல அது என்ன பண்ணுவாங்கன்னு. புடிங்க, என்னடா புஷ் பண்ண. அந்த டோர் எப்படி ஓபன் ஆகும் பாரு. புஷ். ஸோ அந்த லேடிஸ்லாம் கூட்டு வந்தீங்கன்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வந்து சிங் பஸ்ஸை பொறுத்த அளவுக்கு வாஷ்ரூம் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி லேடிஸ்னு கிடையாது, பசங்க நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் எஸ்பெஷலாக லேடிஸ்க்கு சொல்றேன்னாங்க, நம்ம டிரைவர் நாட்டை கேட்டோம்னா ஒரு நிமிஷம் எங்கேயாவது நிப்பாட்டுவாங்க, நம்ம டக்குன்னு இறங்கி போயிட்டு வந்துடலாம் பசங்க. பட் லேடிஸ்க்கு அப்படி கிடையாது இல்லை. ஸோ வந்து லேடிஸ்க்குனா ஒரு பிரைவேட்டடா ஒரு ரூம் வேணும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ல இருக்கக்கூடிய வாஷ்ரூம்ஸ்லாம் பயங்கர சூப்பர். நான் வந்து கேம் ஆட போறேன். கேமா? நான் ஒரு கேம் சொல்றேன், விளையாடலாமா? என்ன கேம்? எவ்ரி 2 hours ஒரு டைம் ஜன்னல் திறந்து, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ எவ்ரி 2 hours ஒரு டைம் பிரதர் வாட்டர் இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்ட கொடுப்பீங்களா? ஓ தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல. கேமா 2 hours ஒன்ஸ் வந்து திறந்து பார்த்து எந்த ஊருன்னு சொல்லணும். அது ஒரு கேம். நான் சொல்றேன், எனக்கே தெரியாது. சரி நான் சொல்றேன். ஜெயிச்சா என்ன தெரியும்? இவங்க எல்லாம் வேணான்ட்டாங்க. லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட், நீலாம் நெக்ஸ்ட். பாடுவாங்க இல்ல, பாடம் சொல்லுங்க லெசன்ஸ். இல்ல நான் வரல. நான் கிட்ட என்ன நான் ஓடிடுவேன். குச்சி வச்சிருக்கீங்களா? மலரே நின்னே காணாதிருந்தான். இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன், உங்ககிட்ட என்ன எவ்வளவு வேணும் வரும் அப்படின்னு. அப்படி அப்ப வீட்டுக்கு வாப்பா, நான் தரேன். வீட்டு வாங்க. கோதாவரி இந்த கட்டு. வந்து பஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு காட்டிட்டு இருக்கேன். பேசிக்கா என் பொண்டாட்டி வந்து பாத்துட்டீங்கன்னா கப்பல்ல தான் கூட்டு போறது, ரோட்ல போற கப்பல். அது கொடுங்க என்னமோ கொடுத்தாங்களே. ஸோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா டின்னர் தான், இது வெல்கம் கிட்டு. ஸோ வந்து பேசிக்கா வந்து பாத்துட்டீங்கன்னா வெல்கம் கிட். ஓ இது டின்னர் கிடையாது, சாரி. இது வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் கிட். ஸோ வந்து இது வந்து பாத்துட்டீங்கன்னா என்னன்னு தெரியல, ஓபன் பண்ணாதான் தெரியும். ஸோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஜூஸ். ஸோ வந்து இது வந்து பாத்துட்டீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு டார்க் ஃபேண்டசி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி டார்க் ஃபேண்டசி. காலையில பல்லு விளக்குக்கு ப்ரஷ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெட் வைப்ஸ். ஸோ வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு. இது என்னன்னு சொல்லி பார்ப்போமா? இது வந்து முறுக்குன்னு நினைக்கிறேன், ரவுண்டா இருக்கும். ஸோ வந்து இதுல வந்து பார்த்தா முறுக்கு சிப்ஸ். இது ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் தான். நம்ம இப்போ தரையில போல, இப்போ நம்ம கடல்ல போறோம். இந்த ஸ்மூத்னஸ் தெரியல, ஏர்னா கூட இப்படி தெரியுதா? இது மல்டி ஆக்சல் வால்வோ பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
உள்ள எனக்கு என்னன்னு சஸ்பென்ஷன் தெரியாது. சூப்பரா இருக்கும். எனக்கு என்ன தெரியாது, சஸ்பென்ஷன் சூப்பரா இருக்கும். எங்க அம்மா வந்து இதெல்லாம் சஸ்பென்ஸ் எங்க அம்மா வந்து வீடியோ பார்ப்பாங்க. நீ இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்க பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்களாமா. உடனே பார்ப்பாங்க. எனக்கு அத்தையை பத்தி தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல. So TT of ஜம்முன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடு நம்ம கிட்ட வந்துருச்சு. ஜிலேபி கொடுத்துருக்காங்களா? காட்டு. தயிர் பச்சடி, இது Okay. என்னமோ குழம்பா இருக்கு, சிலேபி, குக்கும்பர், இது என்னன்னு தெரியாது, எடுத்து பார்த்தாதான் தெரியும். இது என்னமோ பச்சை கலர். இந்த அல்டிமேட் ஓபன் பண்ணி நீ கேட்டல்ல, இது ஏதோ சப்பாத்தி மாதிரி இருக்கு. நான் சப்பாத்தியா தான் இருக்கும். நான் ஜிலேபி எப்படி இருக்கு? ஜிலேபி மாதிரி இருக்கு. ஐயோ, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? பச்சை கலர் இருந்துச்சு. இது ஓ, சப்பாத்தி எப்படி இருந்துச்சு? அது இன்னும் பிச்சு பார்க்கல. ஸோ டிட்டியா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த பிரியாணி, வெஜ் பிரியாணியும் சரி, சப்பாத்தியும் சரி, அல்டிமேட்டுங்க. Many hours later. கீர் பாடுற வித்தியாசமா இருக்கு. என்ன ப்ரோ, ஆட்டோமேட்டிக்கா? என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்படியா? ஏய், பஸ் ஓட்டுறது ஈஸி போலடி. ஆட்டோமேட்டிக்கா நீ கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருப்பல்ல, ஆட்டோமேட்டிக்கா இருந்தா கூட ஈஸியா போடுவேன்னு சொன்னல, அந்த மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கா. தூங்கலையா நீங்க இன்னும்? நைட் ஷிஃப்ட் எனக்கு தூக்கமே வரும். ஐயோ, இப்படிதான் என்கிட்ட சிவான்னு ஒரு பையன் இருந்தான். நைட் ஷிஃப்ட்டுமா, ஆனா நைட் கரெக்டா 8 மணி ஆனா தூங்கிடுவான். தூக்கம் வராது. கிருஷ்ணகிரி கிட்ட இருக்கும்டா. அவங்க குடிச்சா சோழகிரி என்ன சொல்லும்? எதை இங்க டீ குடிச்சா அவங்க குடிக்கிறாங்களா? வாங்க குடிக்கலாம், நீங்க குடிக்கலாம். அப்படிதான் மிரட்டி வச்சிருக்கேன். ரெண்டுனா நிப்பா உட்காருனா உட்காருவா. இப்ப பாருங்களேன், உருள்டி முடியாது. என்னடி இப்படி சொல்றேன்? பண்ணுவீங்க இல்லங்க மாமா. அப்புறம் கேட்பாங்க பண்ணவே நினைச்சியா? இப்ப பிடிக்கும் போது நிப்பாட்டணும்டி. என்னடி கை வச்சுக்க போற சொல்றேன்? ஹேண்ட் வாஷ் வேற பண்ண போகணும் நானு. டைம் ஆச்சுன்னா நைட் 11 o'clock ஆச்சுங்க. ஸோ இப்போ கிருஷ்ணகிரி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கு, டீ, ஜூஸ், ஐஸ்கிரீம்னு சொல்லி எல்லாமே இருக்கு. என்ன நல்லா இருக்கு? நல்லா இருக்கீங்களா? கை என்னாச்சு? சும்மா fracture ஆயிடுச்சு. சும்மா போட்டிருக்கீங்களா? இல்ல சும்மா இல்ல, இது வலிக்குது. சும்மா ஃப்ராக்சர் ஆயிடுச்சா? அது பண்ண சும்மா ஃப்ராக்சர் ஆகும் நம்ம ஹோட்டலானா? ஓ சரி சரி. நான் நீங்க பஸ்ல வந்து வருவோம்னு நினைச்சிட்டேன். ஓ, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கோம்ல இப்போ? ஆமா ஆமா, மறந்துட்டேன் நானும். TTF டைம்ல ஆச்சுன்னா மார்னிங் 8:35 ஆச்சுங்க. சரியான தூக்கம். நான் இன்னும் தூங்கலான்னு சொல்றேன், என் தலைவி விட மாட்டேங்கிறா. வாங்க வெளியே போய் சாப்பிடலாங்கிறா. சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம், இப்படி இங்கே வச்சு சாப்பிடலாம்னா முடியாது அப்படிங்கிறா. ஸோ காரணம் வந்து என் தலைவிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டேபிளில் உட்காந்து பிளேட்டில் போட்டு சாப்பிடணும். வாடி போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு காலையில சாப்பிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு காலையில் சாப்பிட்றியா? ஆமா, டைமுக்கு சாப்பிடுறேன். இந்த டைமுக்கு நான் சாப்பிட்டதே இல்லையே. நீ எந்திரிச்சு சாப்பிட வேண்டியதான். எந்திரிச்சு நான் எங்க போய் சாப்பிடுறதா? ஓ, இது என்ன வெயில் இப்படி அடிக்குது? ஐயோ. ஸோ TTF இப்போ நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்னா திருநெல்வேலியில தாண்டியாச்சுங்க. அந்த அக்கா இறங்கிட்டாங்க. எப்படி சொல்றீங்க? புரியல. எப்படி சொல்றீங்க? திருநெல்வேலியில தாண்டிட்டோம்ல, அந்த பக்கம் இருக்கு வாஷ்ரூம், போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோம்லவா. நம்ம ஜிங் பஸ்ல டென்டல் கிட் கொடுத்ததுனால பிரச்சனை இல்லைங்க. காலையில் டைம்ல இந்த ப்ரஷ் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளும் கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பாட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஓ, பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே ப்ரொவைட் பண்றாங்களா? இல்ல, ஆக்சுவலி பஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. போன வாட்டி பஸ்ல ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த வாட்டி என்னடா ப்ரொவைட் பண்ணலையே நினைச்சா ஹோட்டல்லே வச்சு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க போல. ஆக்சுவலி இந்த பஸ்ல இருக்கக்கூடிய மார்ஷல் உண்மையாவே சூப்பர். பட் அவரை காட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் போல, வீட்டுக்கு தெரியாம வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவ்வளவு பொறுப்பு. எல்லாம் எடுத்தாச்சா? ஸோ TTF இந்த டிக்கெட் கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லக்கேஜஸ் நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்மளோட என்னடா இது நம்ம பேக் திடீர்னு ஓப்பன்ல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ஜிங் பஸ்ல அப்படி நடக்காது. வந்து நம்ம பொருளை பத்திரமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க டேக் கேர் பண்ணி பாத்துப்பாங்க. 2 டிக்கெட் கொடுத்தா 2 பேக் தான் கொடுப்பாங்க. நம்ம இது நிறைய கொண்டு வந்தா இருந்துச்சு. 4 டிக்கெட் கொடுத்தா 4 பேக் கொடுப்பாங்க. ஓகேண்ணா, பாய், பாப்போம். இதுனா நம்ம கேபு, அந்த கேபா? ஓகே. ஸோ வந்து TTF நம்ம கலக்குட்டம் அப்படிங்கிற ஊர்ல இப்ப இருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிங் பஸ் வந்து பாத்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டாங்க. இங்க இருந்து வர்க்லா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கேப்ல தான் போறோம். ஆமா, அந்த தியேட்டர் பக்கத்துலயே இருந்துக்கலாம் மாமா. அப்பதான் மாமா நீங்க உங்களை எழுப்பி கஷ்டப்பட்டு தியேட்டருக்கு கூட்டு போக முடியும் என்னால. நைட்டு நேரமா தூங்கினா நேரமா எந்திரிப்போம். படத்துக்கு கூட்டு போனா நான் சொல்ற பேச்செல்லாம் கேப்பியா? நான் வரல, படம் வேண்டாம். ஓகே. ஸோ வந்து 7 சீட்டர் கேப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க.
இன்னொரு எவ்வளோ மணி நேரம் ஜேர்னி இங்க இருந்து? நினைக்கிறேன். ½ அன் ஹவரா? ½ அன் ஹவருக்கு ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோமா? 42 நிமிஷம் இருக்கு இன்னும். இல்ல ½ அன் ஹவர் இருக்கு. வர்க்காலால பேராகிளைடிங் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரூமுக்கு போகணும். ரூம் போய் ஜம்முன்னு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதான். நெஞ்சில் எந்தவோ நினைச்சு ஞாபகம் வருது. சரியான தூக்கங்க. ஸோ டிடி ஆஃப் அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் வந்து ரீச் ஆயாச்சுங்க. என்னடா இது மன்சூன் டைமில் இப்படி வெயில் அடிச்சு பொழுக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டான இடத்துல தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிஃப் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போகுது. உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் இருக்குது. எல்லா கண்ட்ரியோட ஃப்ளாக்ஸுமே இருக்குது. ஸோ வந்து இருக்கிறதுலே அதிகமான ரேட்டிங் இருக்கக்கூடிய ரூமுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஹாஸ்டல் மாதிரிங்க. ஹாஸ்டல் மாதிரி இல்லை, இது ஹாஸ்டலே தான். பட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான ரூம்ஸும் இருக்குது. ஸோ டிடி ஆஃப் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வர்க்லாக்கு வந்து ரீச் ஆகி ரூம் எடுத்து ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. நம்ம ரூமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உட்காந்து இந்த பீச்சை ரசிக்கலாம். பட் பீச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக உங்களால் பார்க்க முடியாது. நான் இந்த ஒரு சின்ன கேப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இதுபடி ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மரங்களால் மறைக்கப்பட்டுச்சு. பட் உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த ஹோட்டலுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எதுக்குன்னா வியூ மறைக்குது அப்படின்னு சொல்லி இதை கட் பண்ணாமல் இருக்காங்கல்ல, அதுக்காக. ஸோ அப்படிப்பட்ட வியூ கூட எங்களுக்கு தெரிய தேவையில்லை. வா 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 பறக்கலாம். ஸோ டிடிஎஃப் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கிளம்பியாச்சு. இப்போ நேராக எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங் ஆர் பேராசைலிங் ஆர் பேரா மோட்டருக்கு போகிறோங்க. அதுக்கு முன்னாடி சாப்பாடா? எப்படி சாப்பிடுங்கிற டைம்ல சாப்பிட மாட்டியா? அமெரிக்கா டைம்ல தான் சாப்பிடுவியா நீ? மத்தியான டைம்ல வாடி சாப்பிடலாம் அப்படின்னா சாப்பிடல. நீங்க வந்து சாதம் போட்டு அங்க பிரியாணி இது தவிர வேற எதுவுமே இல்ல. இங்க வந்துமா சாதம் சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சு. சரி, ஹானஸ்டான உன்னோட ரிவ்யூ சொல்லு. பஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. அப்படியே அந்த இதுல ஏத்தும் போது கூட ஒரு அப்படியே ஸ்மூத்தா அப்படி ஏறி இறங்குச்சு. எதுல ஏத்தும் போது அதுல ஏதாவது குழியில ஏதாவது விட்டா கூட மாதிரி கூட சஸ்பென்ஷன் சூப்பரா இருக்குன்னு சொல்லி என் வைஃப் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பஸ்ல தூக்கி போட்டு என் தலைவி பயங்கர டயர்ட் ஆயிட்டா. ஆடி சீக்கிரமா வந்து என் தலைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராசைலிங் பேராகிளைடிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சரா இருக்குமேன்னு சொல்லி இன்னைக்கு என் தலைவி அதான் ட்ரை பண்ண போறா. நல்லா இருக்குல்ல? அண்ணா பேராகிளைடிங் அங்க போகணும். 150 rupees. சரி வாங்க கூட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னா ஓகே. இல்லைண்ணா பேராகிளைடிங்லாம் போகணும். ஓகே. நான் செல்லம் பே பண்ண. ஃபோன் பே இல்லையா? கையில வச்சிருக்கீங்களா? என் ஹார்ட் கையில இல்ல. இல்லையேண்ணா அந்த ஆட்டோக்காரண்ணா கிட்ட அனுப்பிச்சு உங்களுக்கு அனுப்பி சொல்லலாமா? அண்ணா ஹாட் கேஷ் இல்ல, ஃபோன் பே உங்களுக்கு பண்ணிட்டா அந்த ஆட்டோ அண்ணாக்கு தரீங்களா? ஓகே 150. என்னடா வீடியோ பிடிக்கணும் அதுக்கு 150 ரூபாய் தரணும் வர வீடியோ பிடிக்கணும். பீச் பிடிடா. அண்ணன் என்ன சொல்றாருன்னா 150 ரூபா கொடுக்கறது என்னடா வீடியோ எடுத்துட்டு இருக்க ஈச்சேடுறா அப்படிங்கிறாரு. வீடியோ இன்ஸ்டாகிராம்ல இடு, யூடியூப்ல இடு. யூடியூப்ல கேட்டணும். போட்டேண்ணா தேங்க்யூ. ஓகேண்ணா ஸ்வீட்டு வா போலாம். இந்த போட்டுட்டு வா. ஸ்வீட்டு பேராகிளைடிங் போறியா பேரா மோட்டர் போறியா? பேரா மோட்டர் மட்டும் தான் இருக்கானா? வீடியோலாம் எடுத்து கொடுப்பீங்களா? எது என்ன வீடியோனா எடுப்பீங்க? இது நீங்க போயிட்டு நான் போலடி, நீ போயிட்டு வாடி. அப்ப வேணாம், உனக்காக தானடி வந்தது. என்ன இங்க வந்து சும்மா சொன்னியா? அம்மா 150 ரூபாய்க்கு ஆட்டோ பே பண்ணி வந்திருக்க. ஒழுக்கமா போ. பையன் கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கேன் இல்லைன்னா. சரி வா. பயமா இருக்கலாம். எங்க நான் நேம் கொடுக்கணும்? சைன் எதுக்கு போடணும்னு கேட்டேன். சைனா நீயே படிச்சு பாரு. என்ன இது கசகசான்னு இருக்கு. சப்போஸ் பேராசூட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, வைல்டு டொமஸ்டிக் அனிமல் அட்டாக் பண்ணா, வைல்டு என்ன ஆனாலும் அவங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கையெழுத்து போடு. என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? என்ன நல்ல ஹைட்ல போயிட்டு அதுதான் பிரச்சனைங்க. சரி வா வா, டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்தது நாங்க தானா? வாடி வாடி. நீங்க லைட் டவுன் ஆகிறதுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் போயிட்டு நீ தாண்டி ஃபர்ஸ்ட் போகணும். எவ்வளவு நிமிஷம்னா ட்ரிப்பு? 5 minutes. 5 minutes. 5 minutes-க்கு 15,000 ஜிலோ. பிரகாஷ் நீ கையெழுத்து போடு மாடா. நீ தான் முதல்ல கையெழுத்து போடணும். நான் மட்டும் கையெழுத்து போடணும்டி. விழுந்துட்டோம் நாங்க இருந்து அப்படியே. அதெல்லாம் விழுக மாட்டேன். அதுக்கு தானே கூப்பிட்டு வந்திருக்கேன் உன்னை என்ஜாய் பண்றதுக்கு. இதே உங்களுக்கு கையெழுத்து போடு பேசிட்டே இருக்கா. இவங்க ஓட்டும்போது தலைகளை எல்லாம் ஓட்ட சொல்லுங்க. கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. நான் வந்துக்கோங்க. நீங்க ஓட்டும் போது அப்படி இறக்கிருங்கன்றேன். ஸ்வீட் பர வா. என்ன விட்டுருங்களேன். ஏன் எனக்கு இப்படி ஸ்வீட் உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக தானே ஸ்வீட் நம்ம வந்தது. சொல்லலையே.
நீ சொன்னியடி ஒரு வீடியோ பார்த்துட்டு மாமா இது சூப்பரா இருக்கு இது பண்ணணும்னு சொன்னியடி நீ சொன்னடி அதனால தானடி நான் ஆசைப்பட்டு கூப்பிட்டு வந்தேன் நோ ஐ நாட் கம் ஏன்டா அவன் சுத்துறான் மாமா நேரா கூட்டிட்டு போனா பரவாயில்ல அவன் சுத்துறானே எனக்கு அதெல்லாம் பிடிக்காதா நேரா கூட்டிட்டு போனா பரவாயில்ல அவன் பாரு சுத்திட்டே வருவான் பைத்தியாரன் எனக்கு கோவம் இப்ப கேன்சல் பண்றதா பிரச்சனை இல்லை எனக்கு சரி இந்த ஒரு வாட்டி மட்டும் அவன் சுத்துறான் சுத்த வேணாம்னு சொன்ன நேரா போயிட்டு வந்தா கூட பரவாயில்ல சரி நான் சொல்றேன் அப்படி இல்ல இப்படி ஆட்டக்கூடாதுன்றேன் லேண்டிங் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மாமா வேண்டாம் விட்டுருங்கன்னு கவலைப்படாத மேல அத்தைக்கு போயிட்டு வீடியோ கால் பண்ணு அமைதியா இருங்க கொஞ்சம் கூட்டிட்டு போனா உட்காருங்க ப்ரோ ஆயிரத்தி டென்ஷன்ல இருக்கு ப்ரோ ஷீ இஸ் கோயிங் போல சொல்லுங்க நான் சொல்றேன் பாட்டி அண்ணா பயங்கர வள்ளிய படத்தை காட்டும் ஆனா பயங்கர ஏய் சும்மா 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 ஏய் சும்மா அப்படிலாம் சொன்னா இவர் என்ன விவரா ஓட்டுறாரு சும்மா சொன்ன வேணாம் ஓகே ஓகே கூல் கூல் ஏதோ சொன்னீங்கன்னா அங்க இருந்து குச்சிரும் பாத்துக்கோங்க வேணாம் சொல்லாத அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. சரி அப்ப அடுத்த வாட்டி இனிமேல் கூட்டு வரல விடு. ரொம்ப நாள் வாழணும். நீ வாழ்வ செல்லம் கவலைப்படாத என் கூட இருக்கல்ல எப்படி வாழ்றோன்னு மட்டும் பாரு. என்ஜாய் ஸ்வீட்டு. சொல்லுங்க. ஓகே என்ன ஆனா ஸ்மூத்தா கூட்டு போயிட்டு நல்லா சேஃபா கூட்டு வந்துருங்க. இல்ல சேஃபா தான். வரல நீங்க. ஏய் ஓகே ஓகே கூல். அண்ணா ஸ்மூத்தா ஸ்மூத். ஓகே 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 ஓகே. அவ்வளவுதான் சேஃபா போயிட்டு வா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. ஸ்வீட்டே பாய். ஐயோ ஆடுதே. நல்ல வேலைங்க என் தலைவி சேஃபா வந்துட்டா. சத்தியமாக சொல்ல போனால் இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதும் கிடையாது, பேனிக் ஆனதும் கிடையாது. என் லைஃப் இல்லைங்க இவ, அதனால கொஞ்சம் லைட்டாக பேனிக் ஆக வேண்டியதாக போயிடுச்சு. என்னது அங்கே ரவுண்ட் அடிக்கிறாரு? அலற விட்டாரு. இப்ப இந்த டென்ஷன்லாம் வந்து என்கிட்ட காட்டுவாளே, இன்னும் அவ கதற சத்தம் இங்க கேட்கல, அலற விட்டாருங்க. ஸ்வீட்டு ஸ்மூத்தா கூட்டு போயிட்டு வந்துட்டாங்கல்ல. ஐயோ இது என்ன இவ்வளோ க்ளோஸா இருக்க. நான் தேங்க்ஸ்ண்ணா. எப்படி சீட்டு ஸ்மூத்தா கூட்டு போயிட்டு வந்துட்டாரா? பார்த்தேன் வண்டி அப்படி தலைகீழியா போச்சு, யாருக்கும் இப்படி போகவே இல்லை. உண்மையா தலைகீழியா போச்சுடி, இப்படி இங்கிருந்து இப்படி சொயின்னு போச்சுடி. எனக்கு அப்படி தெரியலையே. வா கதறினியாடி? கதறவே இல்லையா? ஜாலியா இருந்துச்சா? நல்ல தண்ணி புழுப்புலன்னு ஊத்துது அந்த காத்துக்கு. இப்ப நீ கத்துனியா இல்லையா? எதுவுமே பண்ணல, அமைதியா உட்கார்ந்து இருந்தேன். நான் வந்து அப்படியே மனசு அப்படியே ஏதாவது உள்ள விழுந்தாலுமே ஏறக்கூடாது, அழக்கூடாது. எதுக்குள்ள விழுந்தா? ஆச்சுனா இப்படி ஆடினா கூட கத்திடக்கூடாது, மேல மூஞ்சி அச்சுன்னு வச்சிடக்கூடாது அப்படின்னு. நீ கத்துவே அதை தம்னையெல்லாம் தூக்கி வைக்கலாம்னு நினைச்சேனேடி. கண்ணு மூடியா? கண்ணு மூடுறக்கு அடி இவ்வளவு கொடுத்தேன் நானு திருப்பும் போது. ஆனா ஹாப்பியா? ஏதோ பரவாயில்ல, பயம் உயிர் போது இல்ல. அவரு வர்க்கலா எப்படி இருக்கு, வர்க்கலா பாரு சூப்பரா இருக்கு, கையை இப்படி விரின்றாரு. எனக்கு வெறிக்க உயிர் போகுது. ஐயோ கையை விரிச்சேன், கையை இப்படி எடுத்துட்டு போகுது. என்ன போர் வீர மாதிரி இங்கே போய் கிளம்பி போர் வீரர் நம்ம தள்ளிக்கோங்க. பாய். கீழெல்லாம் பயங்கரமா இருக்குங்க. வா இங்க ஒரு மசூதி இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மலையில ஆரம்பிச்சு அப்படியே போகுது போல அந்த 8 வரைக்கும்.
பின்னாடி இன்ஜின் சவுண்ட் பயங்கரமா இருக்குங்க. ஆனா வைப்ரேஷன் ஒன்றும் பெருசா இல்லை. நான் வந்து நமக்கு வந்து ஸ்பைன் ஃப்ராக்சர் இருக்குல்ல, ஸோ அதனால வந்து பார்த்தா முதுகு வலிக்குமோன்னு நினச்சேன். பட் நல்ல வேலை அப்படிலாம் ஒன்றும் வலிக்கல. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ரெசார்ட்டு ரூம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா பைக் ஓட்டும் போது அந்த சில்லான காத்து நம்ம மேல படும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்ல ஒரு ஹையான ஒரு ஆல்டிடியூட்ல இருக்கிறதுனால இங்க மாய்ஸ்சரைஸ் ஏர் நல்லா இருக்கு, நல்லா சில்லுன்னு அடிக்குது. குளிரல கரெக்டா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு. இதோ நான் சொன்ன மசூதி அங்க இருக்கு, ஜம்முன்னு கிளிஃப்லயும் அமைஞ்சிருக்குங்க. ஓ மை காட், ஆடி தூளு, செம்ம செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி கிளம்பிட்டாரு. உனக்கு பயங்கரமா சுத்தம் இந்த மாதிரி தாண்டி சுத்தினாங்க உனக்கும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலி டிடிஎஃப் டேய் கதறாண்டி. இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏதோ அலறிட்டான் போல. சவுண்டு கேட்டுச்சே, கதறின சவுண்டு. ராட்னர் பத்தி அங்கதான் கத்திட்டு ஏன்டி நீ கத்துல அப்போ? எனக்கு காட்டுன மாதிரி தெரியலன்னு சொல்றேன்ல. என்னடி சொல்ற? ஏங்க நான் வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபரா யோசிச்சு பாருங்களேன், நீ என் ஒய்ஃப் கத்துவா அதை வந்து பண்ண அப்படி எடுத்து தமிழ்ல வைக்கலாம்லாம் யோசிப்போம்ல, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். என் தலைவி ஏதோ கூலா வரா இறங்குறான். இல்ல அது ஆட்டின போது இப்படி நாங்க அப்பயே கண்ணு முடிட்டு எரிக்க கண்ணு முன்னுமா கண்ணு முன்னுமா? ஆமா அப்ப தெரியாது அது. அண்ணா போயிட்டு வரோண்ணா. அண்ணா பாய்ண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஷேர் பண்ணிடுங்க மறக்காம. ஓகே இன்னைக்கு நைட்டேவா நாளைக்கு நைட்டா? ஓகே ரா வீடியோ அண்ட் எடிட்டட் வீடியோ முடிஞ்சா ரீல்ஸ் போட்டு அனுப்பிச்சுடுவோம். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் சீரியஸாக சிங் பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிங் பஸ்ஸே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கும் சிங் பஸ்ஸை புக் பண்ணால் ஒன்றுமே இல்லைங்க, ஆப் ஸ்டோர் ஆர் பிளே ஸ்டோருக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா சிங் பஸ்ன்னு டைப் பண்ணுங்க, ஆப் வரும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு எங்கேருந்து எங்கே போறீங்க, எந்த டேட்டில் போறீங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சீட்லாம் உங்களுக்கு பிடிச்ச சீட்டை சூஸ் பண்ணிட்டு ப்ரோமோ கோட்ல BOSSON15 அப்படிங்கிற ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணீங்கன்னா அப் டு 2000 rupees வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோமோ கோட ஒரு யூசர் 2 times யூஸ் பண்ணிக்கலாம். அது போக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 80+ சிட்டிஸ்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஈவன் தான் நீங்க டெல்லி டு லே லடாக் போகணும்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 80+ சிட்டிஸ்ல இருக்கு. உங்களுக்கு எங்க போகணுமோ அந்த லொகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி நீங்க ஜாலியா டிராவல் பண்ணுங்க ஜிங் பஸ்ல. எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ்ல டிராவல் பண்றோம் அப்பெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. டடப் போய் டேக் கேர். வேகமா போகணும், சேஃபா போங்க. அது ஹெல்மெட் போட்டு இருக்காதீங்க. பட் டிடிஎஃப் லவ் யூ கோ மிஸ்டர்ஸ் பார்த்து சேஃப் பாருங்க. லவ் யூ சோ மச்.